வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். சார்லி சாப்ளின் அவர் அழகான ஒரு சென்டென்ஸ் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? தலை நிமிர்ந்து நடந்தால் வானவில் எப்பொழுதுமே கண்களில் படும், தலை குனிந்து நடந்தால் வானவில் எப்பொழுதுமே கண்களில் படாது. அழகா சொல்லுவார் அவர். நம்ம தலை குனிந்து நடந்து போகும்பொழுது வானவில்ல பார்க்க முடியாது. தலை நிமிர்ந்து போங்க, வானவில் நம்முடைய கண்களில் படும். இது சார்லி சாப்ளினுடைய தத்துவம். இதை இன்னொரு வகையில சொல்ல போனா, அவருடைய லாஜிக்லேயே சொல்ல போனோம்னா, வாழ்வு சிந்திப்பவனுக்கு இன்ப நாடகம், வாழ்வு சிந்திப்பவனுக்கு இன்ப நாடகம், உணர்பவனுக்கு துன்ப நாடகம். சிந்திப்பவனுக்கு இன்ப நாடகம், உணர்பவனுக்கு துன்ப நாடகம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் மாதிரி தான் இது. ஒரு மாசா இருக்கும், இதுல அழுதுகிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். நாம எதை செய்யறோம்? சிந்தித்து சிந்தித்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு குள்ளமான சார்லி சாப்ளின் தான் அவர். உருவத்தில் மிக குள்ளமான மனிதர் தான். ஆனா அவருடைய சிந்தனைகளால் இந்த உலகத்தையே குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்தது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். அவரை பின்பற்றி பல கலைஞர்கள் நகைச்சுவை உணர்வோடு நம்முடைய சமுதாயத்தில் மாற்றங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், இன்று விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எல்லா மொழிகளிலுமே. நாம் ஏன் சிந்திக்காமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உணர்ந்துகிட்டே இருக்கிறோம்? எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா போயிட்டு நோண்டிட்டு இருந்தோம்னா கஷ்டம்தான். மேலோட்டமா அப்படியே போயிட்டே இருக்கணும். இந்த பால்ல ஆடை மேல படியும், பாலாடை மேல படியும் இல்லையா? பாலை விட பால் ஆடை மிகவும் சத்து நிறைந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு பாலை குடிப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் நாம செய்கிற மிகப்பெரிய தப்பு. என்னன்னா, நம்ம எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கிறத விட்டுட்டு அதனுடைய உள்ள இருக்கிறத நோண்டி நொங்க எடுத்து கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். பிறந்து விட்டோமே என்று கடமைக்கு வாழக்கூடாது, பிறந்து விட்டோமே என்று கடமைக்கு வாழக்கூடாது. இனி பிறக்க மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையில், எச்சரிக்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம். சார்லி சாப்ளின் போல நம்முடைய நகைச்சுவை மிக்க சந்தோஷமான சிந்தனைகளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். நல்லா சிந்திச்சுக்கிடுங்க. ஒரு நிறைய ஆட்டோலெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். என்ஜாய் எவ்ரி மூமெண்ட்ஸ், என்ஜாய் எவ்ரி மூமெண்ட்ஸ் பிகாஸ் டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. அந்த டெத் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நாம இப்படி சிந்திக்க சொல்லுவேன். ஒரு ஆட்டோக்கார்ட்ட கூட எழுதி போட்டதை மாத்தி எழுதுங்கன்னு சொன்னேன். என்னன்னா, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாழ்க்கை என்பது மிக எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைந்தது. அதனால என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. ஏன் டெத்தை பத்தி யோசிக்கிறீங்க? நாளைக்கு செத்துருவோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வாழாம போயிடுவோமா? அதனால வாழ்வு சிந்திப்பவனுக்கு இன்ப நாடகம், உணர்பவனுக்கு துன்ப நாடகம். நாம் தலை நிமிர்ந்து நடந்தால் வானவில்லை பார்க்கலாம், தலை குனிந்து நடந்தால் நம் நிழல் தான் நம்மை தாக்கும். ஏன்டா நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்கும். அதனால தலை நிமிர்ந்து வாழ்வோம், சிந்தித்து வாழ்வோம், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு நல்ல நார்ச்சத்து நிறைந்தது, புரதம் நிறைந்தது, நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது. அதனால அந்த பாதாம் பருப்பை நல்லா சாப்பிடுறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வராது. இதய ஆரோக்கியம் சிறப்பாக பேணப்படும், பாதுகாக்கப்படும். நினைவாற்றல், இப்ப எக்ஸாம் சமயம் பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி கொஞ்சம் ஒரு 4-5 பாதாம் பருப்புலாம் கொடுங்க. நல்ல நினைவாற்றல் அதிகமாகும், நல்லா படிப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடிக்கடி உணவு குழல் பாதிப்பு வரக்கூடிய நோய்க்கு பாதாம் ஒரு நல்ல மருந்து. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பால் சத்து நம்முடைய உணவு குழலை சீராக பாதுகாக்கும், அசிடிட்டி இல்லாம காப்பாத்திரும். அதனால அது மட்டும் தவிர்த்து நம்முடைய சரும ஆரோக்கியம், தோல் பளபளன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னா பாதாம் சாப்பிடுங்க. வாழ்க மகிழ்வுடன்.